நண்பர்களே, இந்த அருமையான பாடலை இந்த இனிய வேளையிலே மக்கள் மனதை கவரும் வண்ணம் பாடிக்கொண்டிருக்கிறவர் டி.எம். சௌந்தரராஜனுடைய தவப்புதல்வர் திரு டி.எம்.எஸ். பால்ராஜ் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். இன்றைய தினம் அவருடைய டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவருடைய திருவுருவப் படத்தினை அனைவரின் சார்பாக இந்த திருவுருவப் படத்தை திறந்து வைக்குமாறு திரு மக்கள் மருத்துவர் டாக்டர் பி. சரவணன் அவர்களையும் உடன் இந்த விழா தலைமை ஏற்றிருக்கக்கூடிய முனைவர் திரு எஸ்.எஸ். சரவணன் அவர்களையும் சிறப்பு விருதாக கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் சிறப்பித்திருக்கக்கூடிய திரு எம். பூமிநாதன் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் திரு எம். முகேஷ் சர்மா மண்டல தலைவர் மதுரை தெற்கு தொகுதி திரு கே.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் டாக்டர் இந்திரா கோபிநாத் அவர்களையும் திரு பி.எம். ராஜ்குமார் அவர்களையும் அன்புடன் இந்த மேடைக்கு அனைவரும் சார்பாக அழைக்கின்றோம். இதோ இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் மருத்துவர் திரு சரவணன் அவர்கள் இந்த விழா தலைமையும் சரவணன் தான், படத்தை திறந்துக்கும் சரவணன் தான். முருகன் அருள், பத்மஸ்ரீ, கலைமாமணி, சொல்லின் செல்வர் என்ற பல பட்டங்களை பெற்ற ஐயா டி.எம். சௌந்தரராஜன் அவருடைய திருவுருவப்படத்தை மரியாதைக்குரிய மருத்துவர் திரு சரவணன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அனைவரும் சார்பாக நன்றி. அவர்கள் உடன் வந்திருக்கக்கூடிய இந்த விழா தலைமை முனைவர் திரு மக்கள் மருத்துவர் திரு பி. சரவணன் அவர்கள், திரு பால்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பால்ராஜ் அவர்களை மக்கள் மருத்துவர் சந்தன மாலை அணிவித்து பொன்னாடை வழங்கி மணிமகுடம் வழங்கி அவரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, இதை பார்க்கும் பொழுது அவங்க தகப்பனார் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த மேடையில் இதே போன்று கௌரவம் செய்யப்பட்டது அந்த நினைவு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 நிமிடத்தில் டி.எம்.எஸ். விருது வழங்கிய பின் மீண்டும் இந்த இன்னிசை கச்சேரியானது தொடர்ந்து நடைபெறும். திரு பூமிநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்.எஸ். சரவணன் அவர்களுக்கு முனைவர் எஸ்.எஸ். சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். திரு முகேஷ் சர்மா அவர்களுக்கு மக்கள் மருத்துவர் சரவணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் சமூகத்தினுடைய பீஸ்மர் திரு கே.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மக்கள் மருத்துவர் திரு பி. சரவணன் அவர்கள் அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய விழா நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர் பாலன் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மருத்துவர் எங்கள் மருத்துவர் பி. சரவணன் அவர்கள். இரண்டு பேருக்கு கொடுக்கிறோம் இன்னைக்கு. முதலாக எங்கள் மக்கள் மருத்துவர் டாக்டர்
பி சரவணன் MBBS MD புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நிறுவனர் சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி, தலைவர் சூர்யா தொண்டு நிறுவனம். இவர் தென் தமிழக மக்கள் குறைந்த செலவில் குறைவில்லா சிகிச்சையினை கொள்கையாக கொண்டு மக்கள் மனதில் நிலையாக நிற்கின்றார். நிலையுறில் நம் சமூக மக்களுக்கு இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கதாகும். தொழில் பூங்கா நிலையுறில் அமைத்த கோரிக்கை எடுத்தவர். LKT சிலையினை வெள்ளாபுரத்தில் நிறுவதற்காக மிக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். இவர் குழந்தைகளுக்கு இலவச இருதய அறுவை சிகிச்சைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள், மாணவர்களுக்கு படிப்பதற்காக ஸ்காலர்ஷிப் போன்ற பல்வேறு சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் இத்துடன் மட்டுமல்லாமல் இவர் ஒரு ஹீரோங்க. 3 படம் நடிச்சிருக்காரு. முதல் படம் வந்து அகிலன், 2வது படத்துக்கு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், இப்பொழுது கவட்டை என்ற ஒரு படத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாம் இவர் வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டி அவரை வந்து பார்த்து பாலன் வந்து நேரடியாக சென்று அவரை பாராட்ட வேண்டும், மக்கள் மனதில் இவர் ஆற்றிய தொண்டுகள் எல்லாம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அதே போன்று இவரும் TMS மீது பற்று கொண்டவர், இசையின் மீது பற்று கொண்டவர். இங்கே நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அவரே இந்த பாடலை அவரே பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட திரு பி சரவணன் அவர்கள் மக்கள் மருத்துவரை உங்கள் சார்பாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய TMS தவப்புதல்வர் திரு பால்ராஜ் அவர்களுடைய திருக்கரங்களால் பால்ராஜ். ஆகவே இன்றைய தினம் அனைவரும் மனதில் கவர்ந்த எங்களுடைய மக்கள் மருத்துவர் டாக்டர் பி சரவணன் அவர்களுக்கு TMS தவப்புதல்வர் திரு பால்ராஜ் அவர்கள் TMS விருது வழங்கியும் அருளாடையும் வழங்கியும் அவரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ உங்களுடைய கரகோஷத்துடன் TMS விருது 2024 விருதினை பெற்றிருக்கக்கூடியவர் மக்கள் மருத்துவர் டாக்டர் பி சரவணன், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர். அவரை பால்ராஜ் அவர்கள் TMS பால்ராஜ் அவர்கள் இந்த விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டோ கொண்டு வந்து போட்டோ. அதே போன்று இந்த போட்டோ கொண்டு வாங்க. கோமாதா படத்தினை பாலன் அவர்கள் மன்றத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, இந்த விருதானது TMS விருதானது போற்றத்தக்கது, பெருமைக்குரியது. உங்களால் எங்களுக்கும், எங்களால் உங்களுக்கும் பெருமை என்று வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றோம். ஓரிரு வார்த்தைகளை திரு பி சரவணன் அவர்கள் உங்களுக்காக. இன்று இங்கு கூடியுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று LKT ஐயாவுடைய 154வது பிறந்த நாள் விழா. ஆமாம், இந்த நல்ல நாளிலே நம்மளுடைய பத்மஸ்ரீ கலாரத்னா ஐயா TMS அவர்களுடைய 107வது ஜெயந்தி விழாவை அண்ணன் பாலன் 124 அண்ணன் பாலன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து இன்று ஐயாவுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி பீஷ்மர் ஐயா KP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், நம்மளுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பூமி பொறுத்து இருந்தனால இன்னைக்கு இந்த பூமியை தெற்கு தொகுதியை ஆள்கிறார். சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் பேரை தான் பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு அப்படி பிடித்த சிலரில் ஒருத்தர் வந்து அண்ணன் பூமிநாதன் அவர்கள். அதனால் நான் சிறு வயதுலேருந்து நான் அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேன். அண்ணனுக்கு நன்றி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் MGR தான் கூப்பிடுவோம். அண்ணன் S சரவணன் அவர்கள், அவரை சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் சொந்தக்காரர் அவர். ஆமாம், நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கடைசி வர. நம்மளுடைய DFO சார், மதுரையில் சௌராஷ்டிர சமூகத்தில் முதல் IFS திண்டுக்கல்ல இருக்கிறாங்க, ராஜ்குமார் சார் அவர்கள்.
எல்லாரும் இனிக்க நிறைய பேசுவாங்க. அப்படி இனிக்க பேசியும் இனிப்பை சரி பண்ணக்கூடிய நம்ம டாக்டர் கோபிநாத் சார் அவர்கள். அப்புறம் நான் ரொம்ப ரசித்த இளைஞர்களில் ஒருத்தர் தம்பி மண்டல தலைவர் முகேஷ் சர்மா அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம்மளாம் இன்றைக்கி இறுதி இவ்வளோ நேரம் இசையை கேட்டுக்கொண்டிருந்தோம். நாங்கள் பூரா பூஜை வேலையில் கரடி புகுந்த மாதிரி இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டியதில்லை. அப்படியே டிஎம்எஸ் சேவை உரித்து வைத்தது போல் கண்ணை மூடி கேட்டோம்னா அவரை தான் முன்னாடி நின்று பாடிக்கிட்டு இருக்கார். அவருடைய தவ புதல்வர் ஐயா டிஎம்எஸ் பால்ராஜ் அவர்கள். அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இன்று கிடைத்தது. நான் இங்கே வரும்பொழுது நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என் கூட சேர்ந்து எல்லாம் வந்துட்டாங்க. அண்ணன் ரமேஷ் அவர்கள், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் சாரதி, அண்ணன் மகாராஜன், ரீகன், சரவணபாண்டி, பரத், சிவா, இங்கே என்னோட சம்பந்தி இருக்கிறாரு. ஆமாம், அந்த பாயிண்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் முகேஷ் சர்மா சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா எஸ்எஸ் சரவணன் பேசும்போது சொன்னார், நம்ம தொகுதியில் ஐயா டிஎம்எஸோட சிலையை வச்சனால அண்ணன் பூமிநாதனும் நம்மில் ஒருவர் அப்படின்னு சொன்னார். நான் கேட்குறேன், சிலையை வச்ச ஒருத்தரே நம்மில் ஒருவர்னா உங்களை சம்பந்தம் பண்ணியிருக்கிற நான் யார்? தனசேகரன் அவருடைய மகள் சாதுரியாவை என்னோடய பையன் அம்ரித்குமார் மருத்துவர், அவங்களும் மருத்துவர். ஆமாம், திருமணம் செய்திருக்கிறோம் நாங்கள். அதனால் இப்போ பூமிநாதன் விட நான் தான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்ற நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். டிஎம்எஸ் ஐயாவோட சிலையை முதல்வர் திறந்து வைக்கும்போது நாங்கள் எல்லாம் அதை நேரடி காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். அவ்வளவு ஒரு பரவசமாக இருந்தது. எல்லோரும் அவ்வளோ சந்தோஷத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். அப்படி ஒரு இதை மதுரை ஏற்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்களுக்கு நன்றியை நிச்சயம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல தருணம் இது. இன்று இந்த 154வது ஐயா எல்கேடிஐயோட பிறந்த நாள் அந்த விழா இன்னைக்கு பிறந்த தினத்தில் நான் ஒன்று சொல்லணும். காமராஜர் ஐயா சத்துணவு உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா அதற்கு முன்மாதிரி யார்? எல்கேடி ஐயா கொண்டு வந்த உணவு திட்டம் தான். அதை பார்த்து தான் காமராஜர் ஐயா கொண்டு வரார். அதை பார்த்து அடுத்த புரட்சி தலைவர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றார். அப்போ நான் என்ன சொன்னோம், எங்களுடைய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணே நம்ம இந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்த அறிமுகப்படுத்தியது ஐயா தான். அதனால் நம்ம பீரியடில் நம்ம மதுரையில் மையப்பகுதியில் எல்கேடி ஐயாவுக்கு ஒரு மணிமண்டபம் வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர்கிட்ட வச்சுருந்தேன். அவரும் அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். அதனால் இங்கே மதுரையில் எல்கேடி ஐயா ஏன்னா சமூகம் சார்ந்து கல்வி வள்ளல், கல்வி அத்தனை நம்ம நீதி கட்சியோட முக்கியமான தலைவர்களை ஒரு தலைவராக பரிபாலனம் பண்ணி ராஷ்டிரபந்து வக்கீல், ஆமாம் பிஐபிஎல் ராஷ்டிரபந்து எல்கேடி ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் மதுரையில் நிச்சயம் அமைப்போம் என்று எங்களுடைய ஐயா எடப்பாடி அவர்கள் நம்மளுடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியையும் அவருடைய இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். நன்றி. நான் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கும் பொழுது, அதற்கு முன்னாடி மருத்துவராக நான் இருந்து பணியாற்றும் பொழுது ஐசிஐசிஐ லொம்பார்டு அப்படின்றதில் ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் வந்தது. வெறும் 8000 ரூபாய் தான் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கும். நம்மளுடைய சௌரா சமூகத்தை சார்ந்த மக்கள் விஸ்வநாதபுரத்தில் 1200 பேருக்கு மேலே அவங்களுக்கு கேட்ராக்ட் கண் புரை அறுவை சிகிச்சையை இலவசமாக சரவணா மருத்துவமனை பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சுருக்கு. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நிலையூரில் அங்கே 13வது வார்டு மெம்பரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவி பானுமதி இருக்கிறாங்க. அவங்களோட அயராத உழைப்பினால் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம். அதில் ஒன்று நிலையூரை திருப்பரங்குன்றத்தோடு இணைக்கக்கூடிய ரோடு கொண்டு வர்றதுக்காக பெரிதும் பாடுபட்டோம். அதுக்கு இதெல்லாம் முன்னெடுத்தது பானுமதி அவர்கள் தான். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. அப்படி நானும் உங்களோட சேர்ந்து தான் பிரசன்னா காலனியில் நூலகம் அமைப்பதற்கு அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் கஷ்டம் வரும்பொழுது தண்ணி லாரியவே வாங்கி தினமும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில் நானும் என்றும் சேவை செய்யக்கூடிய ஒருத்தனாக உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி இன்று என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி சமூக நல்லிணக்க மருத்துவர் என்ற ஒரு அடைமொழியையும் கொடுத்த அண்ணன் பாலன் அவர்களுக்கு, அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எம்பி பாலன் போட்டுக்கிட்டாரு.
நாங்களும் அதை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதை எஸ்எஸ்ஆர்னு சொன்னார், தூங்காமல் தூக்கம் வராமல் கிடக்கிறோம்னு சொன்னார். அதனால் அது முன்னாடி மாற்றி போடுறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இன்றைக்கி உங்களை எல்லாத்தையும் இந்த இவ்வளோ சிரிப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த லைட்டுனால இன்றைக்கி இல்லை, நீங்களே ஏற்கனவே வெள்ளையாக நாளுங்க. அதுலேயும் ஒரே ஒரு வருத்தம், எஸ்எஸ்ஆர்னு என்னை கருப்புன்னு வேறு சொல்கிறார். அவர் சிவப்பு என்னை கருப்புன்றார். வாங்கண்ணே பார்ப்போம் யார் சிவப்புன்னு பார்த்துரும். யார் சிவப்பு இதில்? நான் தான் சிவப்பு. 2 பேருமா முன்னாடி அது. சரி, இங்கே அண்ணன் ராமலிங்கம் அண்ணன் இருக்கிறாங்க. ஆமாம், நான் அண்ணே 2 பேர் சிவப்பு. அவரை பார்த்து தான் உடலை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளும் என்று நாங்கள் எல்லாம் பழகணும் அந்த காலத்தில். அந்த அளவுக்கு அவர் ஜிம் வைத்து மிக சிறப்பாக செய்தார். நிறைய பேர் அப்படி பார்க்குறேன், எல்லாரும் தெரிந்த முகமாக இருக்கிறார்கள். சரி, இன்னும் இதுக்கு மேலே அதிக நேரம் பேசினா நீங்களே கை தட்டி உட்கார சொல்லிடுவீங்கன்னு தெரியும். அதனால் மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து உங்களது வாழ்த்துக்களுடன் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தொடர்வது இசை நிகழ்ச்சி. இந்த இசை நிகழ்ச்சி தொடர்ந்து அனைத்து ரசிகர்களும் கேட்டு மகிழக்கூடிய வண்ணம் பல்வேறு பாடல்கள் இங்கே பதிவு செய்ய இருக்கின்றார்கள். நண்பர்களே, இன்றைய தினம் இந்த மேடையில் மிக அற்புதமான
திறக்க அந்த நதி வந்து கடல் கலக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார்